வயிறு வலிக்குது மாமா. வலி தாங்க முடியல, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. வீட்டுல எவ்வளவு பொம்பளைங்க இருக்கும், என் தம்பி ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு என்ன தலையெழுத்து? இவ்வளவு சம்பாதிச்சும் என் தம்பிக்கு நிம்மதியா இந்த வீட்டுல ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா? அப்படி என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல. எல்லாம் இந்த பொன்னியால வந்த பிரச்சனை தான். இந்தாங்க, ஏதாவது அஜீரணமா தான் இருக்கும். முதல்ல இந்த கஷாயம் குடிங்க, சரியா போயிடும். மாமா, நாகப்பண்ண நினைச்சு நம்ம டாக்டர் ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு சொல்லுங்க. மாத்திரையா? என்னது இது? இப்பயும் டேப்லெட்டே சாப்பிட மாட்டேன். வீட்டு கை மருந்து தான் வேணும்னு கேட்ப. இன்னைக்கு என்ன திடீர்னு இங்கிலீஷ் மருந்து கேட்குற? தேவைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதானே. நீங்க மாத்திரை வாங்கிட்டு சொல்லுங்க மாமா. என்னப்பா நீ இந்த வர இரு, தள்ளு. இந்த ராஜாராம், இது ஓம தண்ணிதான். இத குடி, சரியாயிடும். புடி. வர வர நம்ம வீடு வீடாவே இல்ல. விசாலம், இதெல்லாம் நீ என்ன ஏதுன்னு விசாரிக்கலனா அப்புறம் எல்லாரும் சங்கடப்படுற மாதிரி ஆயிடும். புருஷன் பொண்டாட்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுல இருக்க குழந்தைங்க எப்படி நிம்மதியா இருக்கும்? ராஜாராம், கல்யாணத்தை ஒட்டி கோவமா இருந்த, இப்பதான் எல்லாம் சரியாயி பிள்ளைங்களே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை ராஜாராம்? நீ மட்டும் ஏன் இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க சொல்லு. ஏன் பொன்னி, அவன் தான் கோவமா இருக்கான், நீ அவனை சமாதானப்படுத்த மாட்டியா? இப்படிதான் வெளியில சாப்பிடுங்கன்னு விட்டுருவியா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அண்ணி, சாப்பிடுங்கன்னு கெஞ்சி பார்த்தேன். அவர் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. அம்மா வலிய வலிய வீட்டுல சமைச்சு கொடுத்தாலும் அப்பா சாப்பிடாம போயிடுவார் அத்தை. ராஜா, ஊருக்கே புத்தி சொல்றவன் நீ. நீ இப்படி நடந்துக்கலாமா? புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் ஒரு நாளைக்கு மேல நீடிக்க கூடாதுப்பா, புரிஞ்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டினா ராஜாராம் பொன்னி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஊரே சொல்லுவாங்க. இப்ப யாரு கண்ணு பட்டுதோ இவங்களே இப்படி பிரிஞ்சிருக்காங்க. இவங்க இப்படி பேசாம இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டுமா கஷ்டம்? வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைங்களா ஒருத்தரும் தனித்தனியா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் நல்லாவா இருக்கு? இந்த பாரு, பொன்னி என்ன பண்ணாலும் இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு உறுதியா நம்புவியா ராஜாராம்? இப்ப என்னாச்சு? இப்ப அந்த நம்பிக்கை எல்லாம் எங்க போச்சு? பொன்னி எது பண்ணாலும் காரண காரியத்தோட தான் பண்ணுவா. இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த கோவத்தெல்லாம் விட்டுரு ராஜா. மாமா, இது எங்க 2 பேர் கடையில் இருக்க பிரச்சனை. நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் அதுல தலையிடாதீங்க ப்ளீஸ். அட போடா. என்னடா சொல்ற? வேற விஷயம்னா தலையிடாம இருக்கலாம். பிரச்சனை எங்க வந்து நிக்குது? உன் உடம்புல தானே நிக்குது. எப்படி விட முடியும் சொல்லு? விசாலம், எல்லாம் இந்த பொன்னியால வந்தது. அம்மா சமைச்சு கொடுக்க மாட்டேன்னா சொன்னாங்க. எதுக்கு எல்லாரும் அம்மாவே திட்டிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா, பெரியவங்க பேசுறப்ப நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. இங்க பாரு ராஜாராம், நீ ஹோட்டல்ல போய் சாப்பிடறத நிறுத்து. வீட்ல என்ன பொன்னி மட்டுமா இருக்கா? நான் இருக்கிறேன், பவுன் இருக்கிறா, நாங்களும் சமைப்போம். இங்க பாரு, இனிமே உனக்கான சாப்பாட்டை எங்க 2 பேர்ல ஒருத்தர் சமைச்சு வைக்கிறோம். நீ அதை சாப்பிடு, சரியா? சரிக்கா. இப்போ வலி பரவாயில்ல ராஜா? பரவாயில்ல மாமா, நீங்க போய் சாப்பிட்டு தூங்க. நீ எத்தனை நாள் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க போறாங்களோ?
நேர்மையானவரே, இதுதான் உங்க நேர்மையோட அழகா? எப்பா நேர்மையானவனே, யாருமா நீ? யார் ரூம்குள்ள உன்னை யார் வர சொன்னது? வந்ததும் இல்லாம அசந்த தூங்குறவனை எழுப்பி விட்டுட்டு இருக்க. எதுக்கு இப்படி கத்துற? வெளியே போ. சும்மா என்ன இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்படி கத்துறான், இப்படி பேசுறான். ஏய் என்ன கேட்ட? நான் யாரா? நான் யாரா? கேப்படா. இன்னும் நீ என்ன வேணாலும் கேப்ப. பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போனா வீட்ல எல்லாருக்கும் மனசு கஷ்டப்படும்னு ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு கூடவே இப்படியே காலத்தை தள்ளிடலான்னு பார்த்தா நீ கேப்படா. இன்னும் என்ன வேணாலும் கேப்ப. டீசென்சி எல்லாம் உன்கிட்ட எதிர்பார்த்தது ரொம்ப ரொம்ப தப்பு. இருந்தாலும் கேக்குற. எப்பவுமே பெட்ல படுக்கிறது நான் தானே. அதென்ன இன்னைக்கு புதுசா? மேனஸ பத்தி எல்லாம் நீ பேசுறியே. ஒரு கேர்ள் படுக்கிற இடத்துல நீ வந்து படுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல அது சரி. ஒரே ஒரு பொண்ணோட நியாயமா பேசி பழகி இருந்தா டீசென்சி மேனஸ் இது எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். அதான் அதுக்கு கணக்கு வழக்கே இல்லையே. கண்டவளோட பல்ல அழிச்சு பேசி பழகிட்டு இருந்தா இப்படிதான். போதும். கொஞ்சம் கேப் கிடைச்சா ஐப்பசி மாசம் அடமட மாதிரி லொட லொடன்னு பேசி தீத்துறாத. ஏதோ டயர்டா இருந்துச்சு, அதனால எதையும் யோசிக்காம கட்டில படுத்துட்டேன். ஆனா இதுக்கெல்லாம் கூட நீ இப்படியெல்லாம் பேசி சாவடிப்பன்னு சத்தியமா தெரியாதுமா. சரி, ஏதோ டீசென்சி மேனஸ்னு என்னென்னமோ சொன்னியே. ஏதோ முடியாம அவன் தூங்குறானே, அவனை அப்படியே விட்டுட்டு ஒரே ஒரு நாள் தரையில ஓரமா ஃப்ரீயா தூங்குனா குறைஞ்சா போயிருவ. ஓ அப்படியா? இது வரைக்கும் எனக்கு தரையில படுத்துக்கிட்டதா ஹாபிட்டே இல்ல. ஆனா இன்னைக்கு நீ சொல்லிட்டல, அதனால நான் தரையில படுத்துக்கிறேன். ஏய் ஏய், எங்க போற? நீ தானே தரையில படுக்க சொன்ன. ஆமா, அதுக்கு கீழே போய் ஹால்ல தரையில ஃப்ரீயா படுத்துக்க போறேன். ஓகே? இரு 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 இரு. வேணாமா தாயே, வேணவே வேணாம். நீங்க வழக்கமா கட்டிலே படுங்க, நான் ஓரமா படுத்துக்கிறேன். அது பிசாசு. கதவு கதவு. யாரையும் காணோம். வீட்ல ஒருத்தரையும் காணோம். வீடே வெறிச்சோடி கிடக்கு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் வீடே சாம்பிராணி புகையும் சுப்ரபாதமுமா இருந்துச்சு. அந்த பவித்ரா காலையில வாசல்ல கோலம் போடுறது என்ன, எல்லாருக்கும் பெட் காஃபி கொடுக்கறது என்னன்னு பரபரப்பா வேலை செஞ்சா. இப்ப பாரு, 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாம் மாறி போயிடுச்சு. புது பொண்ணோட பவுஸ் அவ்வளவுதான் போல இருக்கு. அண்ணி, காஃபி ஏதாவது வேணுமா? காஃபி எல்லாம் விடு. எங்க அந்த பவித்ராவை இன்னும் ஆளை காணோம்? எழுந்திருக்கலையா? வழக்கமா இந்த நேரத்துக்கு எந்திரிச்சிருவா. ஏதோ அசதியா இருப்பா போல இருக்கு, தூங்கிட்டு இருக்கா. இங்க பாரு பொன்னி, இப்படியெல்லாம் அவளுக்கு இடம் கொடுக்காத. பொண்ணுங்க காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு வாச கூட்டணும், கோலம் போடணும், விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு விளக்கேத்தணும். அப்பதான் வீடு நல்லா இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச 10 நாள்லயே அவ இப்படி தூங்க ஆரம்பிச்சா எதுவுமே வீட்டுல நல்லா இருக்காது. அம்மா, அவ சின்ன பொண்ணு தானம்மா, கொஞ்ச நேரம் தான் தூங்கினா தூங்கிட்டு போட்டுமே. இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்க தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணி, நீங்க உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா,
என்னாச்சு? ஏ பவித்ரா, ஏய் உன்னதான் இன்னும் என்னடி தூங்கிட்டு இருக்க? எழுச்சி போய் காஃபி போட்டு வா போ. எழுந்திரி. ஐயோ, அத்தை சாரி அத்தை, நேத்து ஏதோ டேப்லெட் மாத்தி கொடுத்துட்டாங்க, ரொம்ப தூக்கமா வந்துருச்சு, அதான். அதனால என்ன பவி, உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்க வேண்டியதானே? பரவாயில்ல அத்தை, நீங்க போங்க, நான் காஃபி போட்டு வரேன். ஏ ஏ ஆண்டி காஃபி இருக்கா? என்ன ஸ்வேதா, இத்தனை நாள் காஃபி பெட்டுக்கு வரும், இன்னைக்கு வரலன்னு நீயே இங்க வந்துட்டியா? அந்த மகாராணி தூங்கிட்டா, இப்பதான் எந்திரிச்சிருக்கா, போய் பாலை காய்ச்சிட்டு இருக்கா. நீ ஒண்ணு பண்ணு, போய் பிரஷ் பண்ணிடு, காஃபி வரும், போ. ஏ பவி, குடு, நான் தரேன், நீ போ. காஃபி எடுத்துக்கோங்க. அந்த மகாராணி எங்க? ஏன் அவ வரமாட்டாளாமா? அவகிட்ட ஒரு காஃபியை கொடுத்து ஸ்வேதா கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லு. பாவம், அந்த ஸ்வேதா இப்பதான் வந்து காஃபி கேட்டுட்டு போச்சு. அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்வேதாவும் சரி பவித்ராவும் சரி இந்த வீட்டோட மருமகங்க. அது எப்படி ஸ்வேதாக்கு கொண்டு போய் பவித்ராவை காஃபி கொடுக்க சொல்றது? எப்படி நீ? இங்க பாரு, 2 பேருமே இந்த வீட்டு மருமக தானாலும் யாரு எங்க இருந்து வந்தான்னு வித்தியாசம் இருக்குல்ல. ஸ்வேதா பிறந்ததுல இருந்தே பெட் காஃபி குடிச்சு வளர்ந்தவ. இவ பிறந்த வீட்டுல காஃபியாவது குடிச்சிருப்பாளான்னு தெரியல. அண்ணி ப்ளீஸ், நீ பவித்ரா முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கே கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவளை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நீ ஏன் பொண்ணு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வர? எனக்கு அவளை சொல்றதுக்கு உரிமை இல்லையா? நானும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே. இல்ல நீ, அது வந்து. என்னக்கா, என்ன பிரச்சனை? நீ ஏன் சொல்லு ராஜாராம். அந்த ஸ்வேதா பொண்ணு வந்து காஃபி இல்லையான்னு கேட்டுட்டு போனா. பவித்ரா கிச்சன்ல காஃபி போட்டுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட சொல்லி ஸ்வேதாவுக்கு காஃபி கொடுக்க சொன்னா பொண்ணு கோச்சுக்கிறா. ஐயோ, நான் கோச்சிக்கலாம் இல்ல. அது 2 மருமக கிட்டையும் பாரபட்சம் பார்க்க வேணான்னு தான் சொன்னேன். இதுல என்ன பாரபட்சம் இருக்கு? அவங்கவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ அப்படித்தானே நம்ம நடத்த முடியும். நீயே சொல்லு. அக்கா, யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்றது தான் முக்கியம். எங்க இருந்து வந்திருந்தாலும் அவங்க 2 பேரும் இந்த வீட்டோட மருமகளுங்க. பவித்ராவுக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ஸ்வேதாவுக்கும் உரிமை இருக்கு. ஸ்வேதாவுக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பவித்ராவுக்கும் இருக்கு. அதனால யாருக்கிட்டையும் வித்தியாசத்தை காட்ட வேணாம். என்னம்மா சீரியஸா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க? அப்படி என்ன இருக்கு பேப்பர்ல? டெய்லி ராசி பலன் படிக்கிறேன்டி. எல்லா நாளுமே அதிர்ஷ்ட காத்து வீசுது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும், அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டிருக்கான். ஆனா எந்த பக்கத்துல இருந்தும் பணம் வர மாட்டேங்குதே.
அந்த விநாயகம் கொடுத்த பணத்தை வச்சு 2-3 மாசம் வரைக்கும் வீட்டுக்கு யாரும் வந்து நிக்காதபடி பாத்துக்கிட்டேன். வாடகை, வீட்டு செலவுக்கெல்லாம் பிரச்சனை எதுவும் வராதபடி பாத்துக்கிட்டேன். ஆனா அதுவே போதுமா? முழுசா வெளியில வரணும்டி. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மா, நான் பொன்னி வீட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நான் மட்டும் அங்க போயிட்டேன்னு வெயி, உன் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரே நாள்ல தீத்துருவேன். போன் வருது. இது யாரோ நம்பராச்சே. தெரிஞ்ச நம்பரா இருக்கு. ஆனா யார் நம்பர்னு தெரியலையே. சரிம்மா, அட்டென்ட் பண்ணி பாருங்க. திடுதிப்புன்னு அப்படிலாம் எடுத்து பேச முடியாதுடி. நாமளே வழியே போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். மா, நம்ம இப்ப யாருக்கும் பயப்படுற கட்டத்தெல்லாம் தாண்டிட்டோம். நீ தைரியமா எடுத்து பேசுமா, எதுனாலும் பாத்துக்கலாம். அம்மா, நான் கணேசன் பேசுறேம்மா. எந்த கணேசன்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு வந்து உங்க நில சம்பந்தமா கேட்டுட்டு போனீங்கல்லம்மா. நான் கூட ஓனர் ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னேன்லம்மா. ஆமாமா, கணேசன் இப்ப ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. ஊர்ல இருந்து உங்க முதலாளி வந்துட்டாரா? எங்க ஓனர் ஊர்ல இருந்து வந்துட்டாருமா. விஷயத்த சொன்னேன், உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷங்க. நான் இன்னைக்கே வரேன். தோ இப்பவே கிளம்பி வரேன்னு சொல்லுங்க. அம்மா, ஒரு விஷயம். அம்மா, அவர் மதியானம் சாப்பிட்டு தூங்கிடுவாரு. அதுக்கு முன்னாடியே போய் பாருங்க. நீங்க போனை வைங்க, அடுத்த நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சரிங்கம்மா. பூஜா, ராசி பலன் பலிக்குதுடி. நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்தை வாங்கினவங்க இப்ப வர சொல்றாங்க. வா வா, நம்ம இப்பவே போலாம். மா, நீங்க கிளம்புங்க. உடனே போய் என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு வாங்க. நீயும் வாயேன். மா, என் வழி தனி வழிமா. நான் அடுத்து சந்திரவை என்ன பண்றதுன்னு பாக்குறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே. ராஜாராம், ஆ, வயித்து வலி எப்படிப்பா இருக்கு? அது நைட்டோட போச்சு, இப்ப இல்ல. சரியா போயிடுச்சா? ஆ, ஏன்பா முடியலன்னா ஒரு நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட வேண்டியதானே? இன்னைக்கு போகணுமா என்ன? அப்பெல்லாம் லீவ் போட்டு சும்மா இருக்க முடியுமா? வேலை இருக்கே. வணக்கம் சம்பந்தி. வணக்கங்க. ஆ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சம்பந்தி. நேத்திக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க போல இருக்கு. உங்க பொண்ணு செக்கப்க்கு போறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு தானே போனா? ஆமா, மாப்பிளையும் பவித்ராவும் வந்திருந்தாங்க. இல்ல, நேத்து தான் அவளை நீங்க பாத்திருக்கீங்க. அதுக்குள்ள இப்படி கார்த்தால வீடு தேடி வந்திருக்கீங்களே, அதான் பார்த்தேன். அக்கா, அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழ்றா. அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து பார்ப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்கள போய் ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேள்வி எல்லாம் கேட்குறீங்க? வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் உரிமை இருக்குன்னு நீ சொல்லு. எல்லாரும் இங்க நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டோம். ஆமா, பையில என்ன? பவித்ரா வாயும் வயிறுமா இருக்கா இல்லைங்களா? இந்த சமயத்துல அவ விரும்பி சாப்பிடுற பொருளெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கறதானே முறை. அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச அதிரசம், முறுக்கு, லட்டு எல்லாம் நான் வீட்லயே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பக்கத்து வீட்ல இருந்து மாங்காய்லாம் கூட பறிச்சு கொண்டு வந்திருக்கோம். அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம்மா. என்னது, வாயும் வயிறுமா இருக்காளா? என்னம்மா புதுசா கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியும் தானம்மா? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே செக்கப்புக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க. செக்கப்பா? அது இந்த செக்கப் தானா? நான் சந்தேகப்பட்டது சரிதானா? அவ அடிக்கடி வாந்தி எடுக்கிறதும் மயங்கி விழறதும் இதனால தானா? நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். ராஜாராம், எல்லாரும் சேர்ந்து உன் தலையில மண்ணள்ளி போட்டுட்டாங்கப்பா. இவங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தி இருக்காளே பொன்னி,
அவளும் சேர்ந்துதான் உன் தலையில மண்ணள்ளி கொட்டியிருக்கா. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ராஜாராம், இன்னுமா உனக்கு புரியல? ஐயோ, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன்டா. நீ அப்படி நினைக்கிற வரைக்கும் போற வரவங்க எல்லாரும் உன் தலையில மிளகா அரைக்கதாண்டா பாப்பாங்க. முன்னாடி வெளியாளுங்க மட்டும்தான் மிளகா அரைச்சாங்க. இப்போ நம்ம வீட்ல இருக்கிற ஒருத்திய அவங்களோட கூட்டு சேர்ந்துகிட்டு உன் தலையில மிளகா அரைக்க பாக்குறாங்கடா. என்னக்கா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பேசுறீங்க? இப்ப அவங்க சொன்னது உனக்கு காதுல விழலையா? அவங்க பொண்ணு முழுகாம இருக்காளாம். எப்படிடா நடக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பவித்ரா இந்த வீட்டுக்கு வந்தப்பவே அந்த பொண்ணு கிட்ட ஏதோ தப்பா இருக்கேன்னு நான் அப்பவே நினைச்சேன். பொண்ணையும் அவளும் ஏதோ அப்பப்ப தனியா போய் குசு குசுன்னு பேசும்போதே தப்பா இருக்குன்னு நினைச்சேன். அவ அப்பவே சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா. மாத்திரையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வாந்தி எடுக்கலடா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. பொன்னே, 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 அவங்க பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? சொல்லு பொண்ணு, அவங்க சொல்றது உண்மையா? ஆமாங்க.